ஃப்ரெண்ட்ஸ் உங்க மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது எப்பயாவது மொபைல் ஆப்டிமைசேஷன் ஒன் ஆஃப் ஒன்ன்ற மாதிரியான ப்ராப்ளம் ஏதாவது நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மொபைல வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி ஓப்பன் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரையும் எனக்கு ஆச்சு. பட் இத வந்து எப்படி நான் சால்வ் பண்றதுன்னு தெரியாம நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட மொபைல வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபேக்டரி ரீசெட் நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ என்னோட மொபைல்ல இருந்த எல்லா டேட்டாவும் வந்து போயிடுச்சு. பட் என்னோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேக்கப் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுட்டேன். பட் இத வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப திணறி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் வந்து சால்வ் பண்ணேன். ஸோ இந்த இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இருந்து கடைசி வரை மறக்காம பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உபயோகமா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சேன்னா கீழே வந்து மறக்காம லைக் பட்டன் வந்து பிரஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து 100% வந்து ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா என்னுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா லினோவோ மாடல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு சாம்சங், எல்ஜி இது மாதிரி வேறு மாடல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து செப்பரேட்டான வேறு டிப்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இது லினோவோ மாடல் இருக்கவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நான் வந்து இதை வந்து மற்ற மொபைல் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ அதனால லினோவோ மாடல் வந்து இது வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா இதுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க நம்பர் கூட ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ என்னோட மொபைல் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராப்ளம் தான் எனக்கு அரைஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரையும் எனக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் வந்து ஆன் ஆன மாதிரி தெரியல. பட் இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 நிமிஷத்துல 15 நிமிஷம் வரையும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால நான் இப்போ வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். பட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிளரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சரியாக வெளிச்சத்தோடு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 நிமிடங்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு கொடுத்து நான் உள்ள போகிறேன். உள்ள போய்ட்டு பிறகு ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ட்ரூ காலர் எங்கே இருக்கோ ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹோம் பேஜில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் ட்ரூ காலர் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த இன்ஃபோ பட்டன் மேலே நான் வந்து இது என்ன பண்ணுறேன் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து 3 டாட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 டாட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இந்த ட்ரூ காலர் வந்து அப்டேட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்குது, டு யூ வாண்ட் டு அன்இன்ஸ்டால் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் ஓகே கொடுத்து அது என்ன பண்ணுறேன் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எத்தனை நேரம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதோ ஸோ அத்தனை நேரம் அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க, ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டாட் சிம்பிளானது அங்கேருந்து போயிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ட்ரூ காலர் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரூ காலருக்கும் இப்போ இருக்க ட்ரூ காலருக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரேட் ஆகிட்டு மறுபடியும் பழைய ட்ரூ காலர் என்ன இருந்தது ஸோ அதுக்கு வந்து போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிகிரேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ட்ரூ காலர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரூ காலர் கிளிக் பண்ணிட்டு பிறகு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டேட்டா பாருங்கள். ஸோ கேட்ச் ஃபைல் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போதைக்கு என்னுடைய கேட்ச் ஃபைல் எல்லாம் வந்து கிளியர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த 3 லைன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ அது வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா டூ நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அட் எனி டைம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்டேட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் மறுபடியும் உங்களுக்கு வந்து அரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறங்க விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து எனக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் வந்து மறுபடியும் நான் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே வந்து பவர் ஆஃப் இருக்கு பாருங்க. பவர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ மறுபடியும் வந்து நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே என்ட்ரி ஆகிறேன். ஸோ இப்போ முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆட்டோ அப்டேட்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுருங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப் மூலமாக எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொன்று நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுன்னு சொன்னால் நம்ம டெக்னாலஜி சம்பந்த நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து கொண்டு வந்து தயாராக இருக்கேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து மறக்காம பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த டெக்னாலஜி சம்பந்த புதிய வீடியோக்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுகிறேன். நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Yeah.